கிரிக்கெட் சூதாட்டத்தில் ரவுடிகள் மிரட்டல். IPL போட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபடுமாறு வீரர்களை பாத்தீங்களாடா? கிரிக்கெட்ல இப்படிலாம் சூதாட்டம் நடக்குது. டேய், ஒருவேளை பிரம்மாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா? டேய், நம்ம இப்படியே உட்கார்ந்தா எப்படிடா? வேற என்னடா பண்ண? நானும் போன் அடிச்சுன்னு இருக்கேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணா. டேய், கிறுக்கி போன் போட்டா அவனே எடுக்க மாட்டான். உங்களாவது போய் தேடி பார்ப்போம்டா. மொத்த பணத்தையும் எடுத்துட்டு அவன் காதலியோட ஓடி போயிட்டான். டிவிலையும் பேப்பர்லயும் போட்டு கிளியும் கிழிக்கிறாங்க. டேய், இப்போ என்னடா பண்ணலாம்? பிரம்மா அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லடா. இதுல ஏதோ ஒரு சம்திங் ராங்கடா. எதுக்கும் சஞ்சய் போய் பார்க்கலாம், வாங்கடா. வாங்க போலாம். ஏய் மச்சான், வாங்கடா. எல்லா வீடும் பூட்டு இருக்கு. நம்ம வாரம் தெரிஞ்சு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்களா? சரி சரி, அப்படியா? நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஐயா ரொம்ப பிஸியோ? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். ஏய், என்ன விஷயம்? பாரு, எதுக்கு வந்தியோ அதை பேசிட்டு கிளம்பு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் எடுக்கல? நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நீ கட் பண்ணிட்டே இருக்க. இதை கேட்க தான் இங்க வந்தியா? உனக்கு காரியம் ஆகிற வரைக்கும் என்ன தூங்க விடாம சாப்பிட விடாம கொஞ்சம் கொல்லாவற. காரியம் முடிஞ்சோடனே இப்போ என்ன பிடிக்கலையோ? ஏய், உன்னை பிடிச்சிருக்கு, வா. தப்பு பண்ணலாம்னா எந்த பொண்ணா வரீங்களாடி? அதுக்கு எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. என்ன மாதிரி குடும்பத்து பொண்ணு தான் உனக்கு கிடைச்சாலா ஏமாத்துறதுக்கு? அவங்கெல்லாம் கைப்பட்ட ரோஜா, ஆனா நீயோ கைப்படாத புத்தம் புதிய ரோஜா. இந்த டைலாக்லாம் வேணாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? கல்யாணமா? என் வாழ்க்கையில அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. நான் எத்தனை கல்யாணம் பண்றது? அட பாவி, புனிதமான காதலியை கொச்சப்படுத்திட்டியடா. நீ நாசமா போயிடுவடா. இதா பார், நீ என்ன வேணாலும் திட்டிக்க. இதே மாதிரி திட்ட கேட்டு கேட்டு எனக்கு அறுத்து போச்சு. கொலை பண்ணிடுவேன். போடி இந்த இடத்த விட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சொன்னாங்கடா. நானே என் வாழ்க்கையில மண்ணெளி போட்டுக்கிட்டேன்டா. நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடா. நாசமா போவடா. தண்ணியாவது குடிங்க ஆண்டி. ஏமா, பிரம்மாவ தீபாவும் எங்க? சத்தியமா எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாது சார். எங்கம்மா அனுப்பி வச்சீங்க சொல்லு. ஏன் சார், நானும் என் பொண்ணக்கானு என்ன செய்தது தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? ஏமா, பிரம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அப்படிப்பட்ட கேரக்டர்ஸே கிடையாது. சரி, எதுக்கும் அப்புறம் போய் பாக்குறேன். ஆண்டி சாப்பிடவே இல்லை, தண்ணியாவது குடிங்க ஆண்டி. சொன்னனே கேட்டியாடி? படிச்சு படிச்சு சொன்னனே கேட்டியாடி? அதுக்கு நான் என்ன ஆண்டி பண்ண முடியும்? உனக்கு தெரியாம இருக்காதடி. எப்ப நீ எங்க வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பயே எங்க சந்தோஷம் எல்லாம் போச்சுடி. ஓம் பண்ண மாட்டேனே யோகியமா? காதல் காதல் சொல்லி என்ன காதல சிக்க வச்சதே அவ தானே. பாவி, என்ன சிக்கல்ல மாட்ட வச்சுட்டு அவ ஜாலியா போயிட்டான். அப்படியா? நீ ஓட வேண்டித்தானே. நான் ஒண்ணு ஓடி போறதுக்காக லவ் பண்ணல. இதேதான் அவளும் சொன்னான். போடி போ, என் கண்முட நிக்காது. போடி போ. ஐயா, நீங்க பெரிய மனுஷரு. நீங்க கேட்டா கரெக்டா சொல்லுவீங்க. ஒரு தொப்பி போட்டு எலும்பு குச்சி மாதிரி ஒருத்தன் இப்படி போனானுங்க. எனக்கு கண்ணு தெரியாதுயா. பெரிய மனுஷனை கேட்டா தெரியும் தெரியாது. யாரு போய் எங்க போய் கேட்பா? அம்மா யாரு? ஐயா, இந்த பக்கமா ஆட்டோ ஏதாவது போச்சுங்களா? பாத்தீங்களா? நிக்குது பார். இது ஆட்டோவா? லாரி எல்லாம் தண்ணி போட்டு சொல்றானுங்க. டேய், தண்ணி போட்டு வேலை செய்யாதீங்க, கை கால் உடஞ்சி போயிருக்கா. இது லாரியா? ஓ, இது லாரியா? அப்படின்னா ஆட்டோ போயிடுச்சு போ. அம்மா, இந்த பக்கம் ஆட்டோ போச்சா? கஷ்டமாலாம் லாரி இருக்குதே, எப்படி ஆட்டோ போகும்? அப்ப லாரி மேல ஏறி பாரியா, தெரியும். ஆட்டோல ஏறுவே போத.
குழந்தையும் செய்யணும்னு ஒண்ணு சொல்லுவாங்க தம்பி ஒரு ஆச்சாக்காரன் கண்ணாடி போட்டு போனான். எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? அதுக்குப்பா தெரியும். குழந்தையும் செய்யணும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஐயா ஐயா உங்களை கேட்டா தெரியும்னு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க. ஐயா ஒரு ஒல்லியா கண்ணாடி போட்டுற ஆட்டோ டிரைவர் இங்க. ஐயா அவன் ஒல்லியா இருப்பான், கண்ணாடி போட்டுவேன். ஐயா கண்ணாடி ஏறும்போது எனக்கு தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஐயா. நீங்க தானா எங்க இருக்காங்க ஐயா? ஐயோ நல்லவருங்க ஐயா. அவன் வல்லவர். அப்படியா? நல்லவர். அப்படியா? அது அமாட்டானா இந்த கடைசி வீட்டுக்கு போயிருக்கான் போய் பாரு. நல்லா சொல்லுங்களா? ஐயோ அட போப்பா, அதெல்லாம் வேணாம், எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூங்க. நான் பாத்துக்கிறேன், பாட்டெல்லாம் பாத்துக்கிறேன். ஆட்டோ வீலு பாடி வா வா 6 லட்சத்தியா படுதா போட்டுக்கிறியாடா? டேய் உள்ள படுத்திருக்கிறியா? ஆட்டோ விட்டுதான் போட்டேயாடா. என் தொகுதிக்கு ஒரு நாமம், கண்ணாடிக்கு ஒரு நாமம் போட்டு இந்த ஆட்டோ உனக்கு நாம போட்டுக்கிறேன். பாடா ஆள் வந்தாலும் பார்த்துக்கிறேன் நானு. ஆக்ஷன் சாப்பிட்டாம ஆக்ஷன் போடு. ஆட்டோ கட்டி சத்தம் அது வீட்டை கண்டுபிடிச்சிருந்தா இதுதான் நாங்களுடைய டைரக்டர் வந்துட்டானே. இவன் எப்படியாவது ஆப் பண்ணு. ஒரு ஆப் வாங்கி கொடுத்து ஆப் பண்ணிடலாமோ? நல்ல ஐடியா. வரேன் வரேன் வரேன். என்ன என்ன? ஏய் சட்டி விடு, சட்டி விடு, சட்டி விடு. கண்ணாடி எங்கடா? ஏன் கோட்டரை எங்கடா? ஏன் கோட்டரை எங்க? கோட்டரை வாங்கி கொடுத்தா பெட்டி வாங்கிட்டு வந்தேன். சும்மா வாங்கல. யார் பெட்டி யார் பெட்டி? நான் கோட்டரை வாங்கி கொடுத்தேன்ல. இப்பதான் தெரியுது இவர் பெட்டியா அது. ஏன் கோட்டரை குடியா? என் கோட்டரை கூட, என் கோட்டரை கூட, என் கோட்டரை கூட, கோட்டரை குடியா? சொல்லு. யோ இரியா, இதான உன் பெட்டி, இந்தா இத வச்சுக்கோ. நீ விலகி போ, நீ விலகி போ. என் கோட்டரை போச்சு. மச்சான் நம்மள எவனே போட்டு கொடுத்துட்டான்டா. ஊருக்குள்ள போலீஸ் வந்திருக்கு. அந்த குள்ள பையனா தான் இருப்பான். டேய் வந்துட்டாங்கடா, ஓடு 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 ஓடு. மாட்டணும். சரி யாரும் கட்டிட்டு வரணும். இது போலீசாருக்கு சந்தேகத்தை கொடுக்கவே தேவாவையும் சஞ்சயையும் தேடும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தண்ணி வாங்கி கொடுத்து என் காரை ஓடி மாட்டேன். சீக்கிரம் வாயா. நானே நொந்து போய் உட்காந்துருக்கிறேன். ஒரு கோட்டர் வாங்கிட்டு வரேன். வேண்டாம். ஏன் டம்ளர் வாங்கிட்டு வரலையா? கிளாஸ் வாங்கலையா? மறந்துட்டேன். சரி கொடு, அப்படியே அடிப்போம். அப்படியே வா ராவா. ஆமாம் குடி குடி வியாபாரம் இருக்காங்கன்னா நம்ம இந்த பேப்பரை பார்த்தீங்களா? என்ன போட்டுருங்க உங்களை பற்றி ஓஹோன்னு வந்து. என்ன பற்றி எல்லாம் என்னைய சொல்கிறேன்? ஆத்தோரத்தில் பதுங்கி இருக்கும்போதே எனக்கு தெரியும் ஏதோ கோல்மால் நடக்க போகுதுன்னு. பேப்பரை பார்த்தியா? பார்த்தேன். உன் போட்டோ போட்டிருக்கான்.
போலீஸ் ஒன்று தேடிக்கிட்டு இருக்கு. வரட்டியா பாத்துக்குவான். ஹலோ, பிடிச்சா மட்டும் பத்தாது, பேப்பரை பாரு, பட்டா இடத்துல போட்டுருக்கான். என்ன தப்பு பண்ணுங்க? வேற சரியில்லை இல்ல மரியாதை குறையுது. யார் வீட்டுல பார், நல்லா படிச்சு பார், பார் நல்லா. டேய், தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சே தாண்டா எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அது சரி, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. எதுக்கு தயாரா இருக்கேன்டா? போட. ஏமா இந்த பக்கம் ஒரு ஆட்டோ வந்துச்சாமா? இல்ல நான் பாத்து இந்த ஏரியாவோட சந்தேகப்படும்படி யாராவது சொல்றாங்களா? உன் போட்டா வந்திருந்தாலும் பரவாயில்ல, பிரம்மாவா காணாமா? என்னடா பேப்பர்? பிரம்மாவா பிரம்மா? நானே டென்ஷன் நிக்கிறேன். எச்சா வந்து டென்ஷன் பண்றேன். மரியாதை போயிரு. யார் வீட்டுல? ஓ, கதவு பூட்டி இருக்கோ. பிரம்மா காணாது போனதுக்கும் உனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு, சொல்லு. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏய், ஒழுக்கமா ஓடி போயிரு, இல்ல உன்னை அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டுருவேன். போயிடுறா. பிரம்மா எங்க? என்கிட்டயாவது உண்மையை சொல்லு. ஓடங்கிற மறுபடியும் நின்று கேள்வி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. போடா. உனக்கு தான் குடிக்க தெரியுமா? போவேன். பாட்டல இன்னோட வேகமான உடைக்கணும் பாரு. இது வர யோ, இந்த பக்கம் போய் பாரியா. என்னாலையும் பாட்டில் உடைக்க முடியும், ஓகேவா? என்னால பாட்டில மட்டும் தான்டா உடைக்க முடியும். இரு இரு, போலீஸ் ஒன்று காட்டி கொடுக்குறேன். என்ன கேட்டி கொடுத்துட்டு நீ மட்டும் வெளியே இருந்துருவியா? எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்டா. நீ மனுஷனே கூட எல்லாம் சவகாசம் வச்ச பாரு. கிடையாது. என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். வேற எங்க ஓடுன்னு தெரியல. யாரு சார் நம்ம கூடவே ஓடிருக்காங்க? இதே கோவத்துல உன்னை நான் அமுச்சேன்டா. என் மாதிரி வாழ்ந்தவன் நான் செஞ்ச ஒரே ஒரு தப்புக்காக இவனை விடியா, இங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரியா. இந்த அசிங்கத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன். யோ, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் வரையா. உனக்கெல்லாம் பயந்து பதுங்கியும் இருக்க வேண்டியதா இருக்கு. யோ, நம்ம தேடிக்கிட்டு வந்த மாதிரி இருக்காங்க. சார், நம்ம தேடி வந்தாலும் சரி, நீ மீசியை எடுத்துட்டா எங்களுக்கு அடையாளம் நினைச்சிருக்கியா? ஏய், எழுந்துடா. யோ, எழுந்துறியா? எழுந்துறியா? யோ, அவனை இழுத்துருவாங்க. நான் என்ன அக்யூஸா? பார்த்தா உன் மேலே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போயா? சொல்றது கேளுங்க சார். முடிய யோ, வாயா. நீங்க சார் அணியனை பிடிச்சி இருக்காரு சார். என்ன சார் மரியாதை இல்லை. நான் பெரிய புரியுதா? நீ ஓடியா? வர்றையா? இழுத்துருப்பாங்க. இனிமேல் அதாவது தெரிஞ்சு சொல்லுங்க. அவ்வளவு பேர் அக்யூஸ்டா நீ? பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. ஏன்டா தலைமறைவா இருந்த? ஏய், நீ எவ்வளவு பேர் ஆளா இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் உன்னை சும்மா விடாதுடா. ஏய், சொல்றா, சொல்லு. சொல்லு. எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார்.